கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. 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 கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்தும் அவர்களை கூட்டி வந்த பொழுது அவருடைய ஆத்மாவை ஆகுலப்பட்டு எங்களை இந்த வனாந்தரத்தில் அழித்து போடவா கொண்டு வந்தீர்னு சொல்லி கர்த்தரிடத்துல சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் எவ்வளவோ நன்மைகளை செய்து 10 வாதைகளை எகிப்து தேசத்தின் மேல் அனுப்பி அவர்களை விடுவித்தார். ஆனால் ஜனங்கள் அதை மறந்து போனார்கள். இன்னைக்கு நம்ம சொல்லுவோமா, என் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சோ, எதெல்லாம் நன்மைகள் நடந்துச்சோ, எல்லாவற்றிற்காக நான் நன்றி சொல்றேன் ஆண்டவரே. இந்த ஆகஸ்ட் மாசத்துல எதெல்லாம் நன்மைகள் நடந்துச்சோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்றேன் ஆண்டவரே. எவ்வளவோ நன்மைகளை என் வாழ்க்கையில செய்திருக்கிறீங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துக. என் ஆத்மா ஒருபோதும் அதை மறக்காது, ஒரு நாள் அதை மறக்காத ஆண்டவரே. நான் மறக்க மாட்டேன்ப்பா. நீங்க என் கூட இருந்து என்னை நடத்தினதை நான் மறக்கவே மாட்டேன். எல்லா சூழ்நிலைகள், எல்லா தருணங்களிலும் என்னோட இருந்தீங்கப்பா. என் வாழ்க்கை கேள்விக்குறியா இருந்த நேரத்தில் என்னோட இருந்தீங்க ஆண்டவரே. அதை மறக்க மாட்டேன். அடுத்தது என்னன்னு சொல்லி நான் யோசிக்காத சூழ்நிலையில நீங்க என்னோட வந்து என்னை நடத்தி கொண்டு போய் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினீங்களே, மறக்க மாட்டேன்ப்பா. ஹல்லேலூயா. இந்த ஆத்துமா தான், இந்த இருதயம் தான் திருக்குள்ளதும் கேடுதுள்ளதுமா இருக்கிறது. அதை டக்கு டக்குன்னு மறந்து போயிடும். தேவன் செய்த நன்மைகளை மறந்து அது ஏதோ குறுக்க திரும்பும். ஆனாலும் நீங்க சொல்லணும், என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடுன்னு சொல்லு. நம்ம வாயில சொல்லி அறிக்கை செய்து அந்த ஆத்மாவை திருப்பணும் தேவனிடத்துல. நன்றி தகப்பனே, நீ கொடுத்த இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த செப்டம்பர் மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் காத்திருந்த காரியங்கள் கிடைக்கிற மாதமாக இருக்கட்டும். ஓ, தேவனிடத்துல ஒருத்தன் கிட்டி சேரும் பொழுது அவர் என்ன நன்மைகளை கொடுப்பாரோ அந்த நன்மைகளை பெறும் பொழுது அது எவ்வளவு சந்தோஷம். ஒரு ஓட்டத்தை முடித்து ஒரு 100 மீட்டர் ஓட்டத்துல ஓடி அந்த எண்ட் லைனை நம்ம போய் ஃபர்ஸ்ட் தொட்டுட்டு முதல் பரிசு வாங்கும் பொழுது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆயிட்டேன், நான் ஃபர்ஸ்டா ஓடி வந்துட்டேன்னு சொல்லி அந்த முடிவு கோட்டை தொடும் பொழுது இருக்கிற அந்த சந்தோஷம், ஹல்லேலூயா. அதை காட்டிலும் மேலான சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு ஓடி வந்தார்கிறது தான். என் கர்த்தர் என்னோடு நடந்தார், அவர் என் கரத்தை பிடித்தார். ஆகையினால தான் நான் வழி தப்பாம நடந்து வந்துட்டு இருக்கிறேன், ஓடிட்டு இருக்கிறேன், ஜெயிக்கிறேன். என் வாழ்க்கையில நான் ஜெயிக்கிறேன். ஏன்? கர்த்தர் என் கரம் பிடித்திருக்கிறார். இந்த ஒரே ஒரு எண்ணம் இந்த புதிய மாதத்தை நடத்த போதுமானதா இருக்கிறது. இந்த செப்டம்பர் மாதத்துல ஆகஸ்ட்ல எப்படி கரம் பிடித்தாரோ அதே கரத்தை இந்த மாதத்திலையும் விடவில்லை. இந்த செப்டம்பர் மாதமும் அவர் நம் கரத்தை விடல, பிடிச்சுக்கிட்டார் நல்லா. இன்னும் நல் வழியில, இன்னும் அருமையான வழியில,
இன்னும் மகிமையின் மேல் மகிமை, கனத்தின் மேல் கனம், சந்தோஷத்தின் மேல் சந்தோஷத்தை காட்ட அவர் கரம் போதுமானதா இருக்கிறது. அவர் கரத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. அவர் கரத்தை மாற்றம் விட்டுறாதீங்க. புதிய மாதத்துக்குள் நுழையும் பொழுது புதிய மாதம் உங்களை ஆசீர்வதிக்கும். அந்த நாள் உங்களை ஆசீர்வதிக்கும். அந்த நாளுக்கு உண்டான எல்லா விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அவர் கரங்களை விடக்கூடாது. அவர் கரங்களை பற்றி பிடிக்கும் பொழுது ஹல்லேலூயா, எல்லா நன்மைகளையும் கூட வந்து சேரும். நன்றி தகப்பனே, துதி ஆராதனை உமது பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். அதை சுகந்த வாசனையாக நுகர்ந்து கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிறதான உங்கள் அனைவருக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. உங்களை கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கட்டும். ஏன்னா அதிகாலையில் அவரை தேடுகிறவன் அவரை கண்டறிகிறான். அதை தெய்வ பிரசன்னத்தில் அமர்ந்து அவரை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்படியே அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரு சந்தோஷம். அவருடைய பிரசன்னத்தில் இருப்பதே ஒரு சந்தோஷம். நம்ம எதுக்காக இங்கே கூடி வரோம்? வேற எங்கேயும் கிடைக்காத வார்த்தை இங்கே கிடைக்குதா? எங்கேயும் கிடைக்காத ஒரு காரியம் இல்லை. தெய்வ பிரசன்னம் இங்கே கிடைக்குது. ஹல்லேலூயா. வேற எதுவுமே இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தை நம்ம உள் வாங்கிட்டு போகிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பாருங்கள், இந்த நாளில் சொல்லப்பட்ட வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே கிரியை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைகளாக போவோம். கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்ப்போம். எடுத்து வாசிங்கள். சகரியா 8வது அதிகாரம் 12வது வசனம். அவர் செப்டம்பர் மாதத்திற்கென்று, இந்த 9வது மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான ஒரு வார்த்தை. சகரியா 8வது அதிகாரம் 12வது வசனம். விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த மாதம் நமக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஒரு பட்டியலே ஆண்டவர் கொடுக்குறாரு. இத்தனையும் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு பட்டியல். சரி, இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். விதைப்பு அப்படின்னா ஒரு விதை என்ன பண்ணும்? விதைச்சா அது என்ன பண்ணி ஆகணும்? வளர்ந்தாகணும், முளைக்கணும். ஒரு விதை விதைச்சோம்னா அது என்ன பண்ணும்? முளைக்கும். நம்ம பார்த்திங்கன்னா மாதம் முழுவதும், வருடம் முழுவதும் கர்த்தருடைய ராஜ்யத்திலே நம்ம விதைக்கிறோம். இப்போ நம்ம காணிக்கைகளை கொடுக்குறோம். அந்த காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது, அந்த விதைகளை விதைக்கும் பொழுது, அது ரொம்ப நாளாக நானும் விதைச்சிட்டே இருக்கேன், நானும் காணிக்கை கொடுத்துட்டு இருக்கேன், தசமப்பா கொடுக்குறேன், மற்ற காரியங்களெல்லாம் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு அதுக்குண்டான பலன் இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து நாட்கள் உண்டு. ஆனால் இந்த வசனம் பாருங்கள், தெளிவாக ஆரம்பமே சொல்லுது, விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். ஒரு விதை எப்போ சமாதானம் உள்ளதாக இருக்கும்? எப்போ நம்ம சமாதானப்படுவோம்? ஒரு விவசாயி ஒரு விதையை கொண்டு போய் விதைச்சிட்றான். அவனுக்கு எப்போ ஒரு சமாதானம் வரும்? அறுவடை அப்போ, அது எப்போ முளைக்குதோ அப்போ அவனுக்கு ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். ஓ, நான் போட்ட விதை வந்து என்ன பண்ணுது? முளைச்சி வருது, அது மேலே வருது, அது அவனுக்கு பலனை தருது, கனிகளை தருதுன்னு அவன் எப்பொழுது அதை பார்க்கிறானோ அப்பொழுது அவனுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதே போல் இந்த மாதத்தில் இவ்வளவு நாட்கள் நீங்கள் விதைத்த விதைகள், இவ்வளவு நாட்கள் நீங்கள் காணிக்கையை போடும் பொழுது கூட இல்லாத குறைகளில், இல்லாத நேரங்களில் கூட நீங்கள் போட்டு காணிக்கையை கொண்டு வந்து கொடுத்துருப்பீங்க. அந்த விதைகள் எல்லாம் முளைக்கிற மாதம் இந்த மாதம். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய விதைகளை எல்லாம் முளைக்க செய்கிறார். நீங்க இவ்வளவு நாள் பட்ட பிரயாசங்களுக்கு பலன் இந்த மாதத்திலே கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இவ்வளவு வருஷங்கள் இங்கே விதைச்சிருக்கீங்களா, அந்த விதை இந்த மாதத்திலே முளைத்து கனிகளை தரப்போகிறது. ஹல்லேலூயா. இப்போ அந்த விதை வந்து முளைக்கணும் அப்படின்னு சொன்னா அடுத்தது என்ன தேவை இருக்கு? அப்படி வாசிங்க தொடர்ந்து. சமாதானம் உள்ளதா இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். ஹல்லேலூயா. போதும். திராட்சை செடி கனியை தரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு திராட்சை வெறும் அப்படியே
வெறும் அப்படியே படர்ந்து இருக்குது, ஆனால் அதில் திராட்சையே இல்லை, வெறும் திராட்சை செடி மட்டும் இருக்குது. எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? வெறுமையாக இருக்கும், பிரயோஜனம் இல்லை. ஒரு வெறும் பச்சை பசேல்னு கொடிகள் படர்ந்து இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. திராட்சை கொடி இருந்துச்சுன்னா அதில் என்ன இருக்கணும்? திராட்சை பழம் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே இருக்குது, ஆனால் வெறும் கொடி மாதிரி செடி மாதிரி மட்டும் அப்படி இருக்குது, கனிகள் இல்லை. அதில் திராட்சை கனிகள் இல்லை அப்படின்னு சொன்னால், திராட்சை பழங்கள் இல்லாத வெறும் செடி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், திராட்சை கொடி தன் கனியை தரும். ஹல்லேலூயா. இந்த போன வருஷங்களில் ஒருவேளை வெறுமையாக இருந்திருக்கலாம், வெறும் கொடி மட்டும் இருக்கும், செடி மட்டும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்திலே பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் திராட்சை கனிகளை அவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. வெறும் கொடியும் வெறும் செடி மட்டும் இல்லை, அதில் என்ன வரப்போகுது? கனிகள் வரப்போகுது. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் இப்படி அடித்து ஒவ்வொரு காரியத்தையும் சொல்கிறேன், நீங்கள் வாங்கிட்டு போங்க. கர்த்தர் அதின்படியே இந்த மாதத்தை உங்களுக்கு நடத்துவார். ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, விதை இந்த மாதத்தில் என்ன தரப்போகுது? சமாதானத்தை தரப்போகிறது. முளைக்க போகுது, விளைச்சல் தரப்போகுது, அறுவடை பண்ண போகிறோம். அதே போல் திராட்சை செடி என்ன பண்ணுது? அது கனிகளை தருது, பழங்களை தருது, திராட்சை பழங்களை தருது. அப்போ திராட்சை பழங்களை அது தரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? எப்படி நம்ம வாழணும்? எப்படி இருக்கணும்? அப்படின்னா சும்மா அது தராதே. சும்மா ஒரு செடி, ஏன்னா காட்டில் வளர்றதில்ல திராட்சை செடியை பயிர் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல போட்டு பந்தலெல்லாம் கட்டி விட்டு அந்த கொடிகள் அந்த பந்தல் மேலே படர்ந்து, அந்த செடி அது மேலே படர்ந்து அந்த கொடிகளும் செடி இணைந்து அந்த படர்ந்து இருக்கும் பொழுது தான் அதில் என்ன வரும்? திராட்சை பழங்கள் வரும். அது ஒரு விவசாயி அதை செய்வாங்க. ஒரு கொடிகளை கட்டி விட்டு அதில் அந்த பந்தல் அமைச்சு அதில் கொடிகள் எல்லாம் படர விடுவாங்க. அப்போ தான் அந்த திராட்சைக்கு வேலை செய்யும். அது தனியாக அப்படி கடந்ததுன்னு என்ன பண்ணாது? கனிகளும் வராது, அதில் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? யோவான் எடுத்து 15வது அதிகாரம் 4-5 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் 15வது அதிகாரம் 4-5 வசனங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி. கர்த்தர் சொல்லுகிறார், நானே திராட்சை செடி. அப்படின்னா நாம் கர்த்தரோடு கூட இணைந்து இருக்கும் பொழுதுதான் கனிகளை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். இந்த மாதத்திலே தொடர்ந்து கர்த்தரோடு இசைந்திருங்கள். நல்ல ஜெபிங்க, நல்ல ஆண்டவர் துதித்து பாடுங்க. நல்ல அந்நிய பாஷை வர இருக்கும், நல்ல அந்நிய பாஷையில் ஜெபிங்க. கர்த்தர் கனிகளை இந்த மாதத்திலே தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் கனிகளை தருகிறார். தொடர்ந்து வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அவன் என்னோடு நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கொஞ்சம் சரி ஏதோ வந்துச்சு, அங்க 2 இங்க 2 வந்துச்சு, அப்படி அல்ல, மிகுந்த கனிகள். நான் ஒரு இடத்துல போயிருந்தேன். அந்த இடத்துல பார்க்குறேன், அது திராட்சை தோட்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு இடத்துல திராட்சை தோட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தா தானே இருக்கும், செடிகள்லாம் இலையெல்லாம் பச்சையாக இருக்கும். இது என்ன கலர் இப்படி இருக்குன்னு பார்த்தா உத்து பார்க்குறேன், அந்த இலைகளே தெரியாத அளவுக்கு திராட்சை அப்படியே தொங்குது, ரொம்ப அடர்த்தியாக தொங்குது. ரொம்ப வளமையான ஒரு காரியம். அதான் சொல்கிறாரு, இதை நாங்கள் அவ்வளவு பராமரிப்போம், எப்பொழுதுமே இதை பராமரிச்சுட்டு இருப்போம். அதனால தான் அதிகமான கனிகளை இதை கொடுக்குது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம பராமரிக்கணும். வேத வாசிப்பிலும் சபை கூடி வருதலிலும் பாருங்கள். இப்போ இவ்வளோ ஏர்லி மார்னிங் இவ்வளோ நேரத்தில் கூட நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், பார்க்குறோம். ஆன்லைனில் நிறைய பேர் பார்க்குறீங்க. அப்போது எல்லாருமே இப்போது கர்த்தரோடு இணைந்திருக்கிற அந்த சிந்தை நமக்கு வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அதனுடைய கனிகளை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் கனி இல்லை அப்படின்னா அவரோடு இணைந்திருக்கல, அதனால கனி இல்லை. உண்மை தானே? ஒரு செடி தனியாக பிடிங்கி அந்த பக்கம் போட்டிருந்தது அப்படின்னா கனி வராது. வெயில் பட்டுச்சுன்னா காஞ்சு போயிடும். வெயில் பட்டுச்சுன்னா அந்த செடி வாடி போயிடும், காஞ்சு போயிடும். ஏன்னா அதில் வேறு இல்லை. இப்போது கர்த்தரோடு இணைந்திருக்கிறவன்
அதே வெயில் வந்துச்சுன்னா, அந்த செடி நட்டி வச்சிருக்கிறோம், வெயில் அடிச்சதுன்னா அந்த வெயில் அதுக்கு தேவை. ஹல்லேலூயா. அதுலேயே உணவை தயாரித்து சாப்பிட்டு அது வளரும். ஆனால் தனியாக பிடுங்கி போடப்பட்டிருந்ததுன்னா அதே வெயில் அதே செடியை காய வச்சிரும். அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தரோடு இணைந்திருக்கிறவனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் அதெல்லாம் அவனுக்கு உணவாக மாறிடும். ஹல்லேலூயா. அவன் அதை உணவாக எடுத்துக்கொண்டு வளருவான். ஆனால் தனியாக பிடுங்கப்பட்ட ஒரு மனுஷனால் என்ன பண்ண முடியாது? கனி தர முடியாது. அப்போ அந்த திராட்சை செடி தன்னுடைய கனிகளை கொடுக்கும் என்று நம்ம அந்த சகரியா 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதுதான் இந்த மாதத்துக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. விதைப்பு சமாதானமாக உள்ளதாக இருக்கும், திராட்சை கொடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும், இந்த ஜனத்தில் மீதியானவர்கள். பாருங்கள், எவ்வளவு பேர் இந்த நம்மளுடைய பகுதியில் இருக்கிற, நம்மளுடைய நகரத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு சிலராய் நம்ம இங்கே அமர்ந்திருக்கிறோம், ஒரு சிலராய் நம்ம அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகையினால இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் அப்படின்னா இயேசுவை அறிந்த ஜனத்தும். அல்லேலூயா. இவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும் அவர்களில் மீதியான ஜனம் நம்ம. அல்லேலூயா. அப்போ அந்த மீதியான ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். அவ்வளவுதான். இந்த காரியங்கள் நமக்கு மட்டும்தான். அல்லேலூயா. இதை கேட்கிற ஜனத்துக்கு மாத்திரமே இந்த காரியங்கள். பூமி தன் பலனை தரும். இந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு சாபம் வந்துச்சு. என்ன? பூமி உன் பலனை தராதுன்னு சொல்லி சாபம் வந்துச்சு. உன் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டிருக்குன்னு சாபம் வந்துச்சு. இப்போ கர்த்தர் அந்த சாபங்களை எல்லாம் நீக்கி போட்டு நம்ம இடத்துல சொல்லுகிறார், பூமி அதன் பலனை தரும். அல்லேலூயா. இந்த பூமியில நம்ம வாழ்கிற நாட்களிலே அது தன்னுடைய பலனை தந்தே தீரும். அல்லேலூயா. இந்த மாதத்திலே ஸ்பெஷலா இந்த செப்டம்பர் மாதம் நமக்கு பூமி பலனை தருகிற நாளாக இருக்க போகிறது. அல்லேலூயா. யாக்கோப்பு 5வது அதிகாரத்தை எடுத்து 18வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. யாக்கோப்பு 15வது அதிகாரம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மாத்திரம் நம்ம என்ன பண்ண போறோம்? இது ஒரு ஜெபிக்கிற மாதமா நம்ம வைக்க போறோம். ஜெபம் என்ன பண்ணாலும் ஜெபம், கால் எந்திரிச்சுன்னு ஜெபம், உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ எல்லா நேரங்களிலும் தேவனிடத்துல ஜெபிங்கள். தேவனிடத்துல அப்படியே இணைந்து கொள்ளுங்க. தேவனிடத்துல உறவை ஸ்ட்ராங் பண்ணுங்க. அதுக்கு என்ன தேவைப்படுது? ஜெபம் தேவைப்படுகிறது. அந்த ஜெபம் பண்ணினால் பூமி தன்னுடைய பலனை தந்தது. பூமி தன்னுடைய பலனை தந்தது. அல்லேலூயா. அதனால் விதைப்பு சமாதானமாய் இருக்கும், திராட்சை செடி தன்னுடைய கனியை கொடுக்கும், பூமி தன்னுடைய பலனை கொடுக்கும். இந்த மாதத்திலே இந்த 3 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விதைத்த விதைகள் அறுவடையை எடுக்க போறீங்க. அந்த திராட்சை செடி கனிகளை தரப்போகிறது, பூமி தன்னுடைய பலனை தரப்போகிறது. அல்லேலூயா. இது முற்றிலுமா நமக்கு சொந்தமாக்கப்பட்டது. இது முற்றிலுமா நம்முடைய வாழ்க்கைக்கென்று, நம்முடைய குடும்பத்துக்கென்று, நம்முடைய வருமானங்களுக்கென்று, நம்முடைய தொழில் வேலைக்கென்று கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. நீங்க இவ்வளவு நாட்களுக்கு விதைத்த விதைகள் வளரப்போகுது. திராட்சை செடி தன்னுடைய கனியை தரப்போகிறது, பூமி தன்னுடைய பலனை தரப்போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த பனினால ஆண்டவர், அதாவது பனி அப்படிங்கிறது வெண்மையா இருக்கும். பழைய நோவா காலத்துக்கு முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா, நோவா காலத்துக்கு முன்னதான காலத்துல மழை கிடையாது, வெறும் பனி தான். பனினால தான் இந்த பூமியை நினைப்பாரு, பனியில தான் இந்த செடியெல்லாம் வளரும், எல்லாம் பண்ணும். அப்போ அந்த காலகட்டங்களில் ஆசீர்வதிக்கிறவங்க எப்படி ஆசீர்வதிப்பாங்கன்னா, வானத்தின் பனினால அப்படின்னு சொல்லுவாங்க, பூமியின் விளைச்சலினாலன்னு சொல்லி அப்படிதான் ஆசீர்வதிப்பாங்க. யாக்கோப்பை ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் பொழுது அப்படிதான் ஆசீர்வதிச்சாரு. பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 27வது அதிகாரம் 28வது வசனத்தில் இப்படியாக ஆசீர்வதிப்பார், வானத்தின் பனியினாலும். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 28வது வசனம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் ஹல்லேலூயா. இதே ஆசீர்வாதங்களை
கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதத்திலே உங்களுக்கு எனக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. வானத்தின் பனியினாலும் இந்த பூமியின் பலனினாலும் திராட்சை ரசத்தினாலும் அல்லேலூயா இது போன்ற சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு எனக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பெற்றுக்கொள்ள போகிறோம். அடுத்த மாதம் இதே போல நம்ம வாக்குத்தத்த ஆராதனையில அமரும் பொழுது கர்த்தர் என்னென்னலாம் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார், என்னென்னலாம் நன்மைகளை கொடுத்தார். இந்த 3 நன்மைகளை நம்ம பார்த்தோமா? இந்த மாதத்திலே நம்ம இந்த அதிகாலை வேளையிலே இந்த தியானித்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகள் நமக்கு வாழ்க்கையில உண்மையாகவே நடந்துச்சாங்கிறத அடுத்த மாசம் காலையில இதே போல நாம் சாட்சிகளாக நம்ம சொல்ல போகிறோம். அல்லேலூயா. இந்த 3 நன்மை நாம் பார்த்தங்கய்யா அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. கண்டிப்பா கர்த்தர் அவர் செய்ய போகிறார். இந்த 3 நன்மைகளையும் செய்ய போகிறார். நீங்க விதை முளைக்க போகிறது, அறுவடை செய்ய போறீங்க. நீங்கள் திராட்சை பழங்களை பார்க்க போகிறீர்கள். வெறும் திராட்சை கொடியா இருந்த நம்முடைய வாழ்க்கையில கொடிகள்ல அந்த கனிகள் வரப்போகிறது. அல்லேலூயா. இந்த பூமி தன்னுடைய பலனை தரப்போகிறது. நீங்கள் எவைகள் எல்லாவற்றிலும் பழங்கள், எல்லாவற்றிலும் கனிகளை பார்க்க போறீங்க, எல்லாவற்றிலும் பலனை பார்க்க போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மேலையும், பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் கர்த்தர் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதத்தை, இந்த 3 ஆசீர்வாதங்களை நான் இந்த செப்டம்பர் மாதத்திலே அப்படியே உண்டாகட்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான ஒரு நாமத்தினாலே நான் அதை டிக்ளேர் பண்றேன். அது நடந்தே தீரு இயேசுவின் நாமத்தினாலே. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த மாதத்தில் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை வராம போயிருந்தா இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருக்க முடியாது, இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. ஆண்டவரே, என்னை இங்கே கூட்டி வந்தீங்களே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். முதலாவது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இங்கே வந்தது நல்லது, இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டது நல்லது. இந்த மாதம் சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று 3 விதமான ஆசீர்வாதங்களை இப்போ கேட்டோம் ஆண்டவரே. அந்த 3 ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் நடந்தே தீரணும். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு இந்த 3 ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார், கிருபை பெற்றவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், நான் செடி நீங்கள் கொடி, நீங்கள் இணைந்து கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. என்னை விட்டு நீங்கள் பிரிந்து போயிடாதீங்கன்னு அவர் சொல்கிறாரு. என்னோடு கூட இணைந்திருங்கள், அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி தகப்பனே. உமோடு கூட இணைந்திருந்து ஜெபித்து இந்த பூமியினுடைய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பூமியில் எங்களை வைத்திருப்பதற்கான பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பூமியிலே நீர் எங்களை உருவாக்கினதுக்கு உண்டான எல்லா விதமான நன்மைகளையும் இந்த மாதத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர், இந்த பூமியில் நாங்கள் வந்தது வெறுமையாக இருக்கலாம், ஒரு வேளை வந்ததுலேருந்து எல்லாமே வித்தியாசமாக நடந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் நம்முடைய வாழ்வை திருப்ப அவர் ஒரு யூ-டர்ன் போடுறாரு. ஹல்லேலூயா. நீ போயிட்டு இருந்த வழியை நான் யூ-டர்ன் போட்டு, ஹல்லேலூயா, கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தின் பக்கம் நம்மளை திருப்புகிறார். அவருடைய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனிலே எல்லா நன்மைகளும் உண்டே. அந்த நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் போகிற பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது என்று சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சம். இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஆண்டவரே உம்மோடு கூட நடக்க, அப்பா உம்மோடு ஜெபத்திலே தரித்திருக்க, ஆண்டவரே உம்மை துதித்து ஆராதிக்க, ஆண்டவரே சபை கூடி வருதலை தவிர்த்து விடாமல் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த மாதம் முழுவதும் இந்த 3 நன்மைகளினாலும் இந்த 3 கிருபைகளினாலும் எங்களை நீ நிரப்ப போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் இதை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இதனுடைய ரகசியங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும், இதனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும். ஒரு விதை எப்படி முளைத்து நிலத்திலிருந்து வெளிப்படுகிறது என்பதை நாங்கள் அறிந்ததில்லை, எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அது நடக்குது, நாங்கள் விழித்திருக்கும் பொழுது கூட அது நடக்குது. அப்போது அந்த விதை எப்படி வளர்ந்து வெளியே வருதுன்னு நாங்கள் பார்த்ததில்லை ஆண்டவரே. ஆனால் அதனுடைய கனிகளை நாங்கள் பார்க்குறோம். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே விதைச்ச விதைகள் எப்படி வளருதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் வளர்ந்து
கனிகளை நாங்கள் பார்க்க போகிறோம், ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். நானும் என் வீட்டாருமோ ஒன்றா கர்த்தரையே சேவிப்போம் என்ற இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை, நன்மைகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்க, உமது வார்த்தையின் வல்லமைகளை சுவைக்க தேவனுக்கு கிருபை பாராட்டுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அனுதினமும் நாங்கள் ருசித்து பார்க்கணும். உமது வார்த்தைகளை ருசித்து பார்க்கணும் ஆண்டவரே. உம்மோடு கூட நடக்கணும், அது கரம் பற்றி நடக்கணும் அப்பா. ஹல்லேலூயா. அப்பேற்பட்டதான ஒரு நன்மைகளை தேவன் எங்களுக்கு இந்த மாதத்தில் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வானத்தின் பலனை நாங்கள் பார்க்கணும், இந்த பூமியினுடைய பலனை நாங்கள் பார்க்கணும். திராட்சை கொடியிலே நிறைய கனிகள் வருகிறது நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் விதைச்ச விதை சமாதானமாக இருக்கும்படியாக அதனுடைய விளைச்சலை நாங்கள் பார்க்கணும். இந்த நன்மைகளினால வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தை நிரப்புங்க ஆண்டவரே. அவங்களுடைய வேலைகளிலே நீங்கள் உயர்வை கொடுங்க, தொழிலை உயர்த்துங்க, குடும்பத்திலே சமாதானத்தை உயர் பண்ணுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் போய் சேரட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.